தை பண்டிகைக்கு அவசர கதியில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை திறந்தது விடியா திமுக அரசு. மாறி மாறி அமைச்சர்கள் ஆய்வு செய்ததும், உடனடியாக பணிகள் முடிந்துவிடும் என்று பேட்டி அளித்ததும், ஆம்னி பேருந்துக்கு 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்து வைத்திருந்த போதும் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகளை இயக்க விடாமல் ஏபல் துறையை வைத்து தடுத்ததும், ஊரில் இருந்து வரும் பயணிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அப்படியே இறக்கிவிட்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டதும் மக்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது பண்டிகையின் போது மட்டுமே நடக்கவில்லை, இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் என்று மக்கள் சொந்த ஊர்களுக்கும் சுப விசேஷங்களுக்கும் போக காத்திருந்ததுதான் மிச்சம். இரவு 9 மணிக்கு வந்த பயணிகளுக்கு அதிகாலை 2 மணி வரையிலும் பேருந்து இல்லை. பொறுத்து பார்த்த பயணிகள் பொறுமையை இழந்து போராட்டம், நெடுஞ்சாலையில் படுத்து உறங்கியது, பேருந்துகளை சிறைப்பிடித்ததென்று கடந்த 3 நாட்களாக ஒரே கலேபரமாக காட்சியளித்தது கிளாம்பாக்கம். நாங்க 4 மணி வரைக்கும் இங்கதான் உட்காந்துருப்போம். நீங்க வந்து உங்களை ஏத்தி அனுப்போம் சொல்லிட்டே தான் இருப்பீங்க. பஸ் எல்லாம் வந்து ஓரம் கட்டுவானுங்க. அவ்வளவுதான் சார். 9 மணிக்கு வந்து சார் 9 மணிக்கு வந்து மணி 2 ஆக போகுது சார். என்ன சார் பண்ணது? திங்கட்கிழமை போராட்டங்கள் எல்லாம் முடிந்திருக்கும் என்று ரிலாக்ஸாக ஆய்வுக்கு வந்த விடிய அமைச்சர்கள் அப்படியே தொக்காக பயணிகளிடம் மாட்டிக்கொண்டனர். ஆய்வுக்கு வந்த அமைச்சரை வறுத்தெடுத்த பயணிகளிடமிருந்து ஒரு வழியாக மீண்டெழுந்த அமைச்சர்கள் பிரஸ் மீட் நடத்தி பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன என்று சொன்னார்களே பார்க்கலாம். அவ்வளவுதான். பேருந்துக்காக காத்திருந்து கடுப்பான பயணிகள் இங்கு என்ன நடக்குதென்றே தெரியாமல் பேசும் இவர்களையெல்லாம் எப்படி அமைச்சர்களாக்கினார் அந்த விடியா முதல்வர் என்று கொதித்து விட்டனர். இன்னும் ஒரு படி மேலே போன போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு இளைஞரை அழைத்துச் சென்று அவரிடம் என்ன பிரச்சனை என்பது போல பேசி டிராமா செய்தது தி ஆஸ்கர் கோஸ் டு மிஸ்டர் சிவசங்கர் என்று சொல்லும் அளவிற்கு இருந்ததாக அங்கிருந்த மக்கள் கிண்டல் அடித்து சென்றனர். 100 பேருந்துகளை மட்டுமே வாங்கிவிட்டு ஆயிரக்கணக்கில் பேருந்துகள் இயங்குவது போல கூறும் இவர்கள் என்றுதான் உண்மையை பேசுவார்களோ என்று பேருந்துக்காக இங்கும் அங்குமாக அல்லாடி பொறுமை இழந்த பயணிகள் வேதனையுடன் அங்கிருந்து நகர்ந்து சென்றனர். ஆனால் ஒன்று, விடிய அமைச்சர்களின் இந்த பேட்டி மக்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதுதான் உண்மை. இனிமேலாவது உள்ளதை உள்ளபடி கண் திறந்து பார்த்து பேசுங்கள் அமைச்சர்களே, குறைந்தபட்சம் நல்ல பேராவது மிஞ்சும்.